இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐசி எப்படி சால்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ணி சால்டர் பண்ணி ஐசி வந்து சால்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட். ஐசியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன் லைன் பேக்கேஜ், டியூல் இன் லைன் பேக்கேஜ், குவாட் பேக்கேஜ், பிஜிஏ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாட் ஃப்ளாட் நோ லீடு பேக்கேஜ். அதாவது குவாட் பேக்கேஜ்னா ஃபோர் சைடு வந்துன்னா சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளோயரை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணக்குள்ள சால்டர் என்ன ஆகும்னா சால்டர் வந்து மெல்ட் ஆயிரும். அப்புறம் நம்ம ஐசி வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா ஐசி வந்து சால்வ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் தான். அனதர் டைப் பார்த்தீங்கன்னா சால்டர் பேஸ்ட் வச்சுருவாங்க. மோஸ்ட்லி வந்து சால்டர் பேஸ்ட் வச்சு தான் பண்ணுவாங்க எல்லாரும். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஐசிக்கு நீங்கள் வைக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 350லேருந்து 380க்குள்ளே வச்சுக்கோங்க. பிசி போர்டில் டாட் என் சைடு இருக்கோ ஸோ டாட் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வச்சிடணும். உங்கள்கிட்ட சால்டரிங் ஐயா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐசிலாம் உங்களால் வைக்க முடியாது. கண்டிப்பாக ப்ளோயர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டாட் தான் வந்து ஐசியோடைய ஃபர்ஸ்ட் பின். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைன், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பிசிபி அசம்பிளின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் வீடியோ போடுறோம். எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ஒரு பிகினர்ஸ்னால் நம்ம சேனல் வந்து நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி தானே சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் ஈஸியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.